மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பெண்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் முகத்துக்குன்னு தனிய நேரத்தை ஒதுக்கி பராமரிச்சுட்டு இருப்பாங்க. சிலர் நேரம் இல்லாம முகத்தை பராமரிக்காம அப்படியே விட்டுடுவாங்க. முகத்தோட அழகை கெடுக்கிறது அப்படின்றது முகத்துல வர்ற அந்த பருக்கள் தாங்க. பருக்கள் சாதாரணமா வந்து மறைஞ்சிடாது, காலம் போக்குல கரும்புள்ளிய உண்டாக்கிட்டு தான் போகுது. இப்படிப்பட்ட கரும்புள்ளிகளை மறைய வைக்கிறது அப்படின்றது எளிதான செயலே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை மறைய வைக்கிறதுக்கும் முகத்தை 24 மணி நேரமும் பொலிவா வச்சுக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த ரெசிபி செய்ய உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக்காளி 1, தேங்காய் பால் 4 தேக்கரண்டி, தேன் 2 தேக்கரண்டி, கஸ்தூரி மஞ்சள் 1 தேக்கரண்டி, ரோசிப் ஆயில் 2 தேக்கரண்டி, அரிசி மாவு 2 தேக்கரண்டி. தக்காளியில பொதுவாகவே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம வைட்டமின் A, B, C, மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. இதை நீங்க முகத்துக்கு பயன்படுத்தும் போது ஈஸியா கரும்புள்ளிகள் மறையும். முதல்ல ஒரு தக்காளியை எடுத்து அதை வட்டமா நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல்ல 4 தேக்கரண்டி தேங்காய் பால் எடுத்து அதுல ஒரு தக்காளி பீஸை போட்டு 5 நிமிஷம் அப்படியே நனைய வச்சிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு அதை வெளியே எடுத்து முகத்துல 10 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணிட்டு கழுவி எடுத்துடுங்க. இப்படி செய்யறதால இழந்து போன பொலிவு உங்க சருமத்துக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவதா முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள், அந்த பருக்கள் வந்து போன இடம் ஒரு மாதிரியான தோற்றத்தையே கொடுக்குது இல்லையா? இதுக்காக ஒரு பீஸ் தக்காளியை எடுத்து சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. 2 தேக்கரண்டி தேன் அதுல ஊத்தி 2 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு அதை எடுத்து உங்களுடைய முகத்துல நல்லா அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல்டு வாட்டர்ல நல்லா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் ஒரு தேஜஸ் இருக்கும். தொடர்ந்து இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது பருவால ஏற்பட்ட ஒரு மாதிரியான தோற்றத்தை இது கண்டிப்பா சரி பண்ணிடும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரோசிப் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி நாம ஃபேஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது. உங்களுடைய முகம் கண்ணாடி போல பொலிவு பெறணும், பளபளப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரோசிப் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தக்காளி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுல ரோசிப் ஆயில ஒரு 5 டிராப்ஸ் விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா அதை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு கழுவி பாருங்க உங்க முகத்தை. அப்படியே உங்க முகம் பளபளன்னு மின்றத நீங்களே பார்க்கலாம். அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி 2 தேக்கரண்டி அரிசி மாவு கொண்டு தக்காளியை யூஸ் பண்ணி எப்படி முகத்துக்கு பொலிவு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் தக்காளி எடுத்து அது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்து நல்ல பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கலவையை உங்களுடைய ஃபேஸ்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மசாஜ் பண்ணிட்டு முகத்தை கோல்ட் வாட்டரால கழுவிடுங்க. இப்படி நீங்க கழுவினீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்னஸ் இல்லாம கிளீனா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். முக்கியமான பாயிண்டே இப்பதான் வருது. இந்த ரெமெடியை எப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரெமெடி நான் யூஸ் பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஒரு ரெமெடியை தொடர்ந்து யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு வரும் இல்லையா? நான் முதவே சொன்ன மாதிரி இந்த ஹோல் பிரச்சனைக்கு ஒரே ரெமெடி தான் இது. உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரெமெடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முற்றிலுமா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வேணும், கண்ணாடி போல உங்களுடைய ஸ்கின் மின்னணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த ரெசிபிஸை வரிசையா ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் நாம எப்படி எடுத்துப்போமோ அத மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையா நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும் பொழுது ஒரு ரெமெடிக்கும் இன்னொரு ரெமெடிக்கும் இடையில 10 நிமிஷம் இடைவெளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய கரும்புள்ளிகள், டல்னஸ் எல்லாமே காணாம போயிடும், முகம் பளபளப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். மேலும் நீங்கள் எதிர்பாராத பல வித்தியாசமான ரெசிபிகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும். I'll work really hard and please give it to me. இந்த சீரீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணாங்க, சொன்னாங்க அவங்க கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ மைத்திலிக்கு லவ்லின் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்க அப்பா யாருன்னு அந்த சீன்ல அந்த எமோஷன் கொஞ்சம், அந்த சீன் தான் ஐ திங்க் நிறைய டேக்ஸ் நான் எடுத்தேன். ஏன்னா அந்த சாணி சீன் அதெல்லாம் நான் லைஃப்ல பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரிஜினலா வந்துட்டு பண்ணீங்க. ஒரிஜினலா எல்லாமே ஒரு புது லேர்னிங். ஆமா, ஆனா ஜாலியா இருந்தது. அந்த மைத்திலி பிரேவா இருந்து இப்போ சொசைட்டிக்கு ஒரு விஷயம் சொல்றான்னா கேமரா மூலமா என்ன சொல்றீங்க? எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஸோ அதுதான் சொல்ல முடியும்.